வணக்கம். வணக்கம். வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம பெருசாக எந்த வீடியோவும் போடலை. ஸோ அதுக்கான இது வியூஸ் வைஸாகவும் நிறையா இல்லாமல் இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட வீடியோ நம்ம மேக் பண்ணுறக்கு ஒரு 2.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறது ஆகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த மாதிரியான மேட்சஸ் அதிக நண்பர்கள் விளையாடுறதில்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, இனி வர இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்க்கு வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் முக்கியமான சீரீஸ் வரும்போது வீடியோஸ் கண்டிப்பாக வரும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஓகே, இப்போ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா கடையில் செகண்ட் T20 மேட்ச்சு. ஃபஸ்ட்டு T20 மேட்ச் நம்ம வீடியோ கொடுக்கல. ஸோ அது கொஞ்சம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பீங்க. மேக்ஸிமம் குரூப்பில் இருக்கிறவங்க டேபிள்ஸ் பேஸ் பண்ணி சில விஷயம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட் சைடாக உங்களுக்கு வந்து டீம் உட்காந்துருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் முடிஞ்சாச்சு. இது ரெண்டாவது மேட்ச்சு. ஏதாவது சேஞ்சஸ் 1-2 இருக்கலாம். ஸோ அதை ஆன் டைமில் கொஞ்சம் கிளாரிஃபை எடுத்து டீமை மேக் பண்ண பாருங்கள். கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ட் வைஸாக எப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்ம சீக்வன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அதை வீடியோவில் தரலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிரெடிட்டை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அசரங்கா 3 பிளேயர். இப்போ லாஸ்ட் மேட்சோட ரிசல்ட்டு இங்கே சூரியகுமார் யாதவ் மட்டும் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இப்போ இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கும். ஸோ வின்னிங் ஆகக்கூடிய டீம் இந்தியான்னு எடுக்கும்போது இந்தியாவில் சூரியகுமார் யாதவையோ பாண்டியாவையோ மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் டீம் மேக் பண்ணியிருக்கணும். இதில் பேட்டிங் பேஸ் ட்ராக், இப்போ ட்ராக்கை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த பல்லக்லே ஸ்டேடியம் ஸோ நல்ல ட்ராக்காக இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. இதுவே ஒரு 4வது T20 5வது T20 இதே பல்லக்கில் நடக்குதுன்னா ரொம்ப லோ ஸ்கோராக இருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்கும். எவரி மேட்சுக்கு மேட்ச் ஸ்கோர் டவுன் ஆகிட்டு வரும் ஸ்ரீலங்கா பிச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கங்க. இன்றைக்கி மேட்ச்சு லாஸ்ட் மேட்ச்சை விட கொஞ்சம் டவுனான ஸ்கோராக இருக்கும், கொஞ்சமாக குறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த பேஸு 2 டீம் பேட் பண்ணாலும் பட் பேட்டிங் அப்படிங்கிற பேஸில் தான் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கும் டீம் மேக் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதில் இன்றைக்கி மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் இந்த 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா 1 or 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். 2 பிளேயருக்கான வாய்ப்பு கூட இந்த மேட்ச் இருக்கலாம். ஓகே, அடுத்தது 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் குயிக்காக பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கமான விஷயந்தான். 8.5 ரிஷப் பண்ட், கே மெண்டிஸ், ஜெய்ஸ்வால், ஏசிங், தீக்ஷனா. ஸோ இதில் கிட்டத்தட்ட 5 பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சு ட்ரீம் டீம் வந்தவங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் 4 பிளேயர் உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கான ரீசன் 9 கிரெடிட்டில் பிளேயர்ஸ் குறைவாக வரும்போது 8.5ல் அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிற விஷயம். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் தீக்ஷனாவை தவிர மிச்சம் இருக்கிற பிளேயர் எல்லாருமே உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்சு 9ல் நீங்கள் 2 பிளேயர் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது இங்கே 2-3 பிளேயரோட நிறுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இந்த மேட்ச்சுக்கு டிஃப்ரென்ஷியலாக மாறக்கூடிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த அப்படி கிளாரிஃபை பண்ணிக்கங்க. இதில் இந்தியா சைடு அந்த சைடு அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த 2 கிரெடிட்டும் வின்னிங் ஆகிற டீம்லேருந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கும். இப்போ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் இருந்த 2 பேரில் மெண்டிஸ் ஒரு ஆள் மட்டும் தீக்ஷனா வரல. மேக்ஸிமம் நீங்கள் எல்லா டீம்லேயுமே மெண்டிஸ் தீக்ஷனா 2 பேர்த்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. ஸோ அந்த கரெக்ஷன் தான் இங்கே பண்ணணும். இந்த மேட்சும் அதே போல் அமைகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். எது வின் பண்ணுது அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ண பாருங்கள். அடுத்தது 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் கில், நிசாங்கா, அக்சர் பட்டேல், மதிஷா பத்திரினா. ஸோ இந்த 4 பேருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆயிருந்தாங்க லாஸ்ட் மேட்ச் இல்லையா? ஸோ இது மிடில் கேட்டகரி வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஒரு கிரெடிட் மட்டும் கவர் ஆகிறது அல்லது ஒரு கிரெடிட்லேருந்து அப்படியே அவாய்ட் ஆகிறது, இந்த 2 விஷயம் மாறி மாறி நடக்கும். ஸோ அதை பார்க்கணும்.
இதை பெருசாக இது வரைக்கும் குழப்பிக்க வேண்டாம். 9 கிரெடிட் 8.5 கிரெடிட் இந்த 2 கிரெடிட் பார்த்துங்க. மற்றபடி நம்ம பழைய வீடியோவில் கொடுத்த தகவல்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. லோ கிரெடிட் பிளேயர்ஸு 1 2 பிளேயர்ஸ் உள்ளே வைக்கணும். லாஸ்ட் மேட்ச் பெர்னாண்டோ, ரியான் பராக் 2 பேரும் வந்திருந்தாங்க. அதில் ரியான் பராக் விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருந்தார். ஸோ யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ பட் இது நடந்துச்சு. ஓகே, இப்போது அப்படியே நம்ம இந்த பக்கம் இன்றைக்கி மேட்ச்சுக்கு பார்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி கிரெடிட் பேஸை நோட் பண்ணல, மற்ற விஷயத்தை நோட் பண்ணல. புதுசாக ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம். இப்போது கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சு இதே லெவல் தொடர்ந்தால் திரும்பவும் பவுலிங் இல்லைன்னா பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல கேப்டன் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அதாவது பவுலர்ஸ் அல்லது பேட்டர்ஸ் இங்கே இப்படி தான் இன்றைக்கி மேட்சும் வர வாய்ப்பு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா இந்தியாவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்து நியூ பிளேயர் யாராவது உள்ளே வந்துச்சுன்னா அந்த பிளேயரை நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் மதுசங்கா லாஸ்ட் மேட்ச் கேப்டன் பத்திரனா அதை வச்சு நீங்கள் அவர் அவாய்ட் பண்ணுறேன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ் வைஸு யாருக்கெல்லாம் கேப்டன் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிட் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு இந்த லிஸ்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு கேப்டன் விசி ரெண்டுமே வந்திருக்கு. ஸோ அந்த 2 பேர்த்து ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கங்க. நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட் இருக்குது. ஸோ இதையை தாண்டி இந்தியன் பவுலர்ஸ் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஏசிங்குக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ கேப்டன் விசி தான் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். ஏசிங்குக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் சுப்மான் கில்லுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸ்ரீலங்கா சைடு பேட்ஸ்மேன்னா லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அதே நிசாங்கா தான் திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ இப்போ இருக்கிற அமைப்புப்படி இந்த பிளேயர்ஸுக்கு கேப்டன் விசி அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட அதிக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவில் எடுத்துக்கோங்க. இதில் நான் சொன்ன மாதிரி இந்த மேட்ச் கொஞ்சம் மிடிலாக போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பாண்டியா, ஹசரங்கா. பட் மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் வர பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு டீமுக்கு இந்த 2 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இதான் கேப்டன் விசி சாய்ஸு. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு மோஸ்ட்லி பவுலிங் பேட்டிங் அப்படிங்கிற இடத்துல கேப்டன் விசி அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதோட இன்டெப்த்தான விஷயங்கள் 1 2 நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ ஒரு டெமோ டீம் அப்படிங்கிறது கொடுக்குறோம். இது குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. 1 2 வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படிங்கிறதே புரியும். ஸோ இப்போ சின்னதாக ஒரு டெமோ டீம் இந்தியா சைடு அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மேட்ச் நடந்த அதே அமைப்பு அது மாதிரி எடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அக்சர் பட்டேல் அல்லது சிராஜ் அப்படி 2 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அல்லது பிஸ்னாய். ஸோ அக்சர் பட்டேலுக்கான ஆப்ஷன் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. 7வது பிளேயராக நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இப்போ பிஸ்னாய், சிராஜ் இவங்கெல்லாம் ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாமே ஆப்ஷன். இந்த 6 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் உள்ளே வர சான்ஸ் இருக்கலாம். நீங்கள் பாண்டியாவை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜெய்ஸ்வாலை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ அது லாஸ்ட் மேட்ச் மாதிரி வரும். கண்டிப்பாக 1 2 பிளேயராவது சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம பாண்டியாவை எடுத்திருக்கோம். ஓகே, ஸோ இப்போது ஸ்ரீலங்கா டஃப் பண்ணுறாங்க, டஃப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இப்போ டஃப் கொடுக்குது அப்படின்னா திரும்பவும் நிசாங்கா உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். இந்த முறை ஹசரங்கா உள்ள வர சான்சஸ் இருக்கலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படிங்கும்போது திரும்பவும் பத்திரினா வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். ஸோ சனங்கா பவுல் பண்ணும் பட்சத்தில் சனங்கா உள்ள வர வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு டெமோ டீம். இதில் இருக்கிற சாய்ஸஸ் அப்படியே நான் பின்னாடியே சொல்லிட்டு வரேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் டீமை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பெரரா அந்த ஆப்ஷனுக்கு அசலங்கா, மெண்டிஸ் இந்த 2 பேர் இருப்பாங்க. சரித் அசலங்கா, மெண்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ 4 பேர் தான் ஃபிட் பண்ண போகிறீங்க. இந்திய சைடு 7 பேர்னால் நம்ம சொல்லியாச்சு. அந்த இடத்துக்கான ஆப்ஷன்ஸ்
ஜெய்ஸ்வால், பிஸ்னாய், சிராஜ் இந்த 3 பேர் ஆப்ஷனாக இருப்பாங்க. ஸோ அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த பிளேயர்ஸ் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். டப் கொடுக்குற மாதிரி இருந்தால் நிசாங்கா, ஹசரங்கா, பத்திரினா இந்த 3 பேர் முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஒருவேளை ஒன் சைடாக அவங்க லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல அசலங்கா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நிசாங்கா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அசலங்கா அல்லது மெண்டிஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே போல் இங்கே பத்திரினா மிஸ் ஆகி மதுசங்கா அல்லது பெர்னாண்டோ யாராவது ஒருத்தர் எடுக்கலாம், அல்லது சின்னதாக மாற்றி அசரங்கா, சனங்கா இடத்துல இந்தியன் பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தரை இன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வரும். அதான் இது இப்போ முதல் முறையாக சொல்கிறதுனால குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 2-3 வீடியோ போகும்போது புரியும், பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு வேளை பிக்கிங் எல்லாம் மாறுச்சு, பர்சன்டேஜ் வைஸ் மாறுச்சு அப்படின்னா நம்ம சொன்ன ஆல்ரவுண்டரில் 2 பிக்கு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி என்னுடைய சாய்ஸ் திரும்பவும் கேப்டன் ஆப்ஷன் எடுக்கிறோன்னா சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும்போது பத்திரினா, மதுசங்கா. ஸோ நம்ம டீம் சைடு ஏசிங், சிராஜ். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் நான் எடுப்பேன். அவங்க டீமில் 2 பேர் தான் எடுத்திருக்கோம். பேட்டிங்கில் எடுக்கணும், ஒரு கேப்டன் வைக்கணும் அப்படின்னா நிசாங்கா உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிளான ஒரு வீடியோ தான். இந்த மெத்தேடில் சின்ன சின்னதாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது போடுறோம். சில குழப்பங்கள், சில நினச்ச விஷயங்கள் நாம் சொல்லாமல் விட்டுருக்கலாம். அடுத்து நீ கண்டினியூ பண்ண உங்களுக்கு இந்த விஷயம் புரிகிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக இந்த டீம்லேருந்து இந்தந்த பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோ நானும் திரும்ப பார்ப்பேன் இல்லையா? ஸோ கரெக்டாக சொல்லியிருக்கேன்னா, ஸோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பார்த்து அடுத்தடுத்த மேட்சோட வீடியோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். சின்ன சின்ன கேப் விலகும். முக்கியமான டோர்னமெண்ட் வர்றதுக்கான ஒரு பயிற்சியாக இந்த வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எக்ஸைட்டான வீடியோ கொடுக்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.